ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மெத்தடில் ஸ்டவ்வே ஆன் பண்ணாமல் ஒரு துளி நெய் கூட ஆட் பண்ணாமல் ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஈஸியான மெத்தடில் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாதாம் பிசின் பாயாசம் பண்ணுறதுக்கு பாதாம் பிசின் 4 பீசஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் பிசின் நல்லா ஊறி வந்திருக்கும். ஒரு மிக்ஸி ஸ்டார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நட்ஸு ஆட் பண்ணிக்கிறேன். 2 முந்திரி 3 பாதாம் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் மட்டுமே போதும். தேங்காய் பால் ரெடி பண்ணி ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி, வால்நட், டேட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பிசின் இந்த மாதிரி நல்லா ஜெல்லியாக ஊறி வந்திருக்கும். இப்போ இதையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான மெத்தடில் ஸ்டவ்வே ஆன் பண்ணாமல் சூப்பரான பாயாசம், பாதாம் பிசின் பாயாசம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.